ப்ளூ ஸ்டெப்பன் கம்பெனிக்கு போனான். அந்த காசு கூட நீங்கள் அம்மா கொடுக்கக்கூடாது, இங்கே தான் கொடுக்கணும். இல்லை இங்கே சாப்பாடு போட முடியாது, வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னாங்க. அதனால் அங்கேயே இருந்துன்னு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இங்கே வந்து பார்த்துட்டு ஒரு 50 ரூபா கையில் கொடுத்துட்டு போவோம். மீதி பசங்கள்லாம் வந்து சின்னவன் என்ன பண்ணால் 8வது படித்தான், 2வது பையன். மாமா எனக்கு வந்து படிப்பு வரல, இருக்கிறவங்களாம் படிக்க வையே, நான் கொத்தால் சைடில் போயாவது நான் மூட்டை சவுண்டாவது உங்களை காப்பாற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவன் 2 வருஷம் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகி படிக்கச்சே இதுக்கு மேலே வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் சென்ட் மேரிஸில் படிக்கச்சுன்னு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. போய் அங்கே போய் மேடம் கிட்ட வேலை செய்யல போய் கெந்தி பார்த்தா 100 ரூபாய் கம்மி பண்ண சொன்னால் கம்மி பண்ண மாட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி இங்கே சென்ட் பாலிஸ்னு ஒரு புது ஸ்கூல் திறந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபீஸ் கம்மிம்மா இங்கே தான் சேருனாங்க. சரின்னு அங்கே எத்தனை சேர்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறோம்மா, நீ வந்து எங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிடு பையனை அப்படின்னாங்க. நான் குழந்தைய எப்படி அமெரிக்காவில் அனுப்பிச்சிட்டா, சரி அவங்க இது மதத்தில் சேர்த்துட்டாங்கன்னா திருப்பி நம்மளை பார்க்க முடியாது, நம்ம குழந்தைய வேணும்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவனை போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் ஒண்டி தான் அவங்க அப்பா பாசமே. அவங்க அப்பாவும் வந்து எம்ஜிஆர் சத்தனன்னு அவன் பிறந்தான். அதே மாதிரியே சிகப்பாக இருப்பான், எம்ஜிஆர் மாதிரியே இருப்பான். அதனால அவங்க அப்பா எங்கே போனாலும் அவனை மட்டும்தான். அந்த சைக்கிளில் இறங்கவே மாட்டான், உனி மாதிரி பிடிச்சின்னு கூடவே போவான். அவன் எங்கன்னா கொஞ்ச நேரம் நான் இல்லைன்னா கூட இருப்பான், அவங்க அப்பா இல்லைன்னா இருக்கவே மாட்டான். கொஞ்சம் தூங்கினே இருப்பான், அம்மா அப்பா எங்கன்னு கேட்பான். அவனை தான் எப்படி நான் மறக்க அடிக்க போகிறேன்னு இங்கே எடுத்துன்னு போய் டியூஷனுக்கு விட்டாக்கா 6 மணிக்கெல்லாம் இப்படி கண்ணை முடிப்பான் கெட்டிமா. அவங்க ஓடியான்னு சொன்னாங்கன்னா ஓடி போயிட்டு என்னப்பா ஆச்சுன்னாக்கா, எனக்கு கண்ணு தெரிலம்மான்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடுவேன். போனாக்கா அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அப்போ எனக்கு கொஞ்ச நாள் எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாளைக்கு டியூஷனுக்கு போகிறத நிறுத்து அவனை. அவன் என்ன பண்ணுறான்னா டியூஷன் போகிறத நிறுத்திட்டா மறுநாள் நல்லா விளையாடுவான். கணக்கு ஐயோ மறுநாள் டியூஷன் கூட்டு போனால் அதே மாதிரி கண்ண முடிப்பான், திறக்கவே மாட்டான். அவன் சூடு வைக்கிறனா கூட திறக்க மாட்டான். சின்னவன் என்ன பண்ணால் சின்ன குழந்தையா இருந்தது, அவன் பசி எடுத்துக்கின்னு எனக்கு சாப்பாடு போடுமான்னு சொல்லாத போயிட்டு அவன் என்ன பண்ணால் அந்த கடப்பக்கல் பூரி கல்லுக்குது அதை தலையில் தள்ளிக்கினான். தலையில் தள்ளிக்கின்னு இவ்வளோ அப்படின்னு போயிட்டு பேச்சு வராது நின்றுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போனேன். எங்கேயும் போய் பேசவே இல்லை. இப்படியே இந்த சின்ன வேலையை இப்படியே உட்காந்துன்னு இருக்கான், எதுவுமே பேச மாட்டான். பசி சாப்பாடு குடிக்க மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், சாப்பாடு விட்டுனாலும் சாப்பிட மாட்டான், இப்படியே இருந்தான் பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போய் எங்கள் மச்சனை அப்போல்லாம் வந்து வியாபாரம் பண்ணியிருந்தார். இங்கே சைக்கிள் எடுத்தாந்து விட்ட உடனே அந்த சைக்கிளை பார்த்த உடனே எழுந்து ஓடுவான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் அவங்க அப்பா வாங்கி வந்து கொடுத்த உடனே அப்பா சைக்கிள் ஓடுது அந்த குழந்தை, ஒரு பிஸ்கெட்னா வாங்கி வந்து கொடுத்தோன்னா கொடுக்கவே மாட்டார் அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மணிமங்கலை கூட்டின்னு போயிட்டு எங்கள் அண்ணிக்கிட்ட போய் சொன்ன பிற்பாடு சரி இவனுக்கு மட்டும்தானே காது குத்தலைன்னு சொன்னாங்க, அந்த குணஸ்தியாக இருக்கும் சாமி குணஸ்தியாக இருக்குன்னு அங்கே போயிட்டு முடியெல்லாம் எடுத்து அவனுக்கு காது குத்தி கூட்டின்னு வந்து அப்பவும் சரி அவளை அப்படியே தான் வச்சுன்னு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சைக்கிள்லேயே பின்னாடி உட்கார வச்சு இவனுக்கு வந்து இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வண்ணாமூட்டிலலாம் வந்து இதுவெலாம் வைப்பாங்களே அங்கே எடுத்துன்னு போய் 3 நாளாக வச்சுன்னு வந்தேன், அப்போது சரி ஆகலை. அதுக்கப்புறம் அவன் கடைசி முடிவு வந்து அவங்க அப்பா சினிமா கூட்டின்னு போனார்ல, இன்னைக்கு கூட்டின்னு போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு கூட்டின்னு போனேன்.